மானுடத்தின் வலி மரணத்துடன் முடிந்துவிட்டது. இதுதான் வாழ்க்கை. ரொட்டி தான் எங்கள் பிரதான உணவு. வீட்டைச் சுற்றி வகை வகையான மரக்கறி தோட்டம். உடனுக்குடன் விரும்பியவற்றை சமைத்து சாப்பிட்டு சந்தோஷமாக வாழ்ந்த ஒரு குடும்பம். என் அப்பாவிற்கு வங்கி கணக்கில்லை. சிறுக சிறுக சேமித்த பணத்தில் நன்றாக படிக்க வைத்தார். நல்ல உடுப்பு வாங்கி தந்தார். விரும்பிய இடத்துக்கு அழைத்துச் சென்று விரும்பியவாறு வாழ வைத்த என் பெற்றோர் இன்று வீட்டுடன் அடித்துச் செல்லப்பட்டு விட்டார்கள். நடு இரவு பளார் என்ற சத்தத்துடன் தண்ணி வாய்க்காலில் ஓடுவது போல் தெரிந்தது. எண்ணலை திறந்து பார்த்தேன். பக்கத்து வீடு காற்றுடன் சுழன்று கொண்டு தண்ணீரில் போகிறது. பார்த்த ஒரு நிமிடத்தில் என் வீட்டின் பாதியை காணவில்லை. காணாமல் போன வீட்டில் என் அம்மா, அப்பா, 2 தங்கைகள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களை உறக்கத்தோடு அடித்து சென்று விட்டது தண்ணி. நான் எங்கு நிற்கிறேன் என்று என்னை நான் சுதாகரிக்கும் பொழுது அயல் வீடுகளில் இருந்து அழுகுரல்கள் கேட்டது. எலியட்ட எண்டக்கோ எலியட்ட எண்டக்கோ என்ற சத்தம் மட்டும்தான் எனக்கு கேட்டது. அதன் பின் என்னையும் தண்ணி அடித்து கொண்டு போய் மரத்துக்கரையில் சிக்க வைக்கப்பட்டதனால் நான் பல மணி நேர மயக்கத்திற்கு பின் மீட்கப்பட்டேன். ஆனால் மீட்கப்படும் பொழுது என் வலது பாதம் துண்டிக்கப்பட்டு விட்டது. நான் வைத்தியசாலையில் கண் முழித்த பொழுது என் மனதில் முதல் நினைவுக்கு வந்தது பக்கத்து வீடு காற்றோடு சுழன்று செல்வதுதான். எங்கள் பக்கத்து வீட்டிலும் எம்மை போல் 3 பெண் பிள்ளைகள் மற்றும் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இன்று இருக்கிறார்களா இல்லையா தெரியாது. கடவுளின் கணக்கில் எனக்கான கர்மா இன்னும் காலாவதியாகவில்லை. எங்கள் வீடு 27ஆம் திகதி நள்ளிரவில் உறவுகளுடன் காணாமல் போய்விட்டது. நான் இனி எங்கு செல்வேன்? எனக்கு என் குடும்பம், என் அயலை தவிர எதுவுமே தெரியாது. இன்று குடும்பமும் இல்லை, அயலும் இல்லை. எனக்கு ஒரு காலும் இல்லை. என் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தேடி பார்க்கிறேன். மூளையில் எங்கோ ஒரு இடத்தில் ஒரு துடிப்பு இருக்கிறது. என்னை போலவே என் பெற்றோரும் தங்கைகளும் யாரோ ஒருவரால் காப்பாற்றப்பட்டு ஏதோ ஒரு வைத்தியசாலையிலோ அல்லது ஏதோ ஒரு இடைத்தங்கல் முகாமிலோ இருப்பார்கள் என்று. என் நம்பிக்கை பலிக்குமானால் என் எதிர்காலம் சூட்சுமமாகும். கையில் எதுவுமே இல்லாமல் நம்பிக்கையை மட்டும் வைத்து வாழத் தொடங்கியவர்கள்தான் என் பெற்றோர்கள். என் பெற்றோர் இணையர்களாகும் பொழுது எமக்கு வீடில்லை, காசில்லை, ஏன் என் அம்மாவின் காதில் தோடு கூட இல்லை. அதன்பின் அவர்கள் அடிமட்ட சம்பளத்தில் தமது தொழிலை தொடங்கி சிறுக சிறுக சேமித்து கட்டிய வீடு காற்றோடு போய்விட்டது. இருந்தாலும் பாதி வீடு பார்வைக்கும் பதிவுக்கும் இருக்கிறது. அம்மாவிற்கு தோடு தெரியாது. ஆனால் 3 பெண் பிள்ளைகளுக்கும் நகை அணிந்து பார்த்து மகிழ்ந்தவர் இன்று குன்றுமணியை கூட தித்வா புயல் விட்டு வைக்கவில்லை. கார்த்திகை 27 வரை அழகாக வாழ்ந்த குருவிக்கூட்டை உடைத்து தாண்டவமாடிய தித்வா புயல் என் பெற்றோர் எங்கிருந்து வந்தார்களோ அங்கேயே போய்விட்டது. தன் கோர தாண்டவத்தை ஏழைகளின் வயிற்றில் அடித்து அவர்களின் எதிர்காலத்தை சூனியமாக்கிவிட்டு போய்விட்டது தித்வா. இன்று நாங்கள் நல்லா வாழ்ந்துவிட்டு ஒரு இரவில் நிர்கதியாக்கப்பட்டு உடலளவிலும் மனதளவிலும் தளர்ந்து விட்டோம். எங்களை வைத்து பலர் உதவி என்ற பெயரில் எங்கள் உணர்வுகளை கொஞ்சம் கொஞ்சமாக சூறையாடி வருகிறார்கள். உணவுப் பொருட்களை பொதி செய்யும் பொழுது புகைப்படமிடுங்கள். உங்கள் செயல்களை ஊர் பார்க்கட்டும். ஆனால் பாதிக்கப்பட்ட எங்களின் உணர்வுகளை கூறு போட்டு விற்காதீர்கள். உதவிகள் தேவை, ஆனால் உணர்வை மதியுங்கள். மனிதாபிமானம் செத்து கொண்டு போவதற்கு புயலோ சுனாமியோ தேவையில்லை. சமூக ஊடகங்கள் போதும். முடிந்தால் என் பாதத்தை தேடித் தாருங்கள். பாதத்திற்கு உணர்விருந்தால் என் காலோடு இணைத்து கொள்ள என்று கூறிய பெண்ணின் பதிவு அனைவரையும் கண் கலங்க வைத்தது.